88 வயசான ஒரு பாட்டி. அவங்களுக்கு ஒரு அட்வான்ஸ்டு ஸ்டேஜ் பிரஸ்ட் கேன்சர் வந்துருச்சு. அந்த அட்வான்ஸ் ஸ்டேஜை லேட்டாக கண்டுபிடிச்சதுனால அவங்களுக்கு கீமோதெரப்பி ஜிஹெச்சில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. கீமோதெரப்பியை தாங்குற அளவுக்கு அவங்களுக்கு உடம்புல தெம்பு இல்லை. ஸோ அவங்க அந்த கீமோதெரப்பியை பாதியிலே ஸ்டாப் பண்ணிவிட்டு அவங்க ட்ரீட்மெண்ட்டை டிஸ்கன்டினியூ பண்ணிட்டாங்க. அந்த பாட்டி எங்ககிட்ட வரும்போது கிட்டத்தட்ட படுத்த படுக்கையாக தான் இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட மார்பகத்தில் இருந்த கட்டியில் புண்ணு வந்து அந்த புண்ணு ரொம்ப வலியை உற்படுத்திட்டு இருந்துச்சு. இந்த புண்ணு, இந்த வலி, இதனால அவங்க தூங்கக்கூட முடியாத அளவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. இந்த சிச்சுவேஷனில் தான் இந்த பாட்டிக்கு நாங்கள் உடனடியாக இந்த வலியை குறைக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணோம். இந்த மாதிரி இடத்துல தான் பாலியேட்டிவ் கேர் ஒரு டிஃப்ரெண்ட்டான அப்ரோச்சாக அமையுது. குணப்படுத்த முடியாத ஒரு நோயாக இருந்தாலும் அதனால் வரக்கூடிய வலி வேதனைகளை நிச்சயமாக பாலியேட்டிவ் கேர்னால் குறைக்க முடியும். உடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், நோய் சம்மந்தப்பட்ட டவுட்ஸு, பயங்கள், ஏக்கங்கள், இது மாதிரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதை வந்து ஒரு முழுமையான முறையில் அணுகிறது தான் பாலியேட்டிவ் கேர். ஸோ பாலியேட்டிவ் கேரில் நாங்கள் முக்கியமாக பேஷண்ட்டோட கம்ஃபர்ட்டுக்கு ப்ரைமரி இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். நோயோட கடைசி கட்டம்ங்கிறது வேதனையோடு தான் முடியணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. படுத்த படுக்கையாக வலியில் துடிச்சிட்டு இருந்தவங்க, அவங்களோட எண்டுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தவங்க சீக்கிரம் எழுந்து நடக்க ஆரம்பித்தாங்க, நல்லா சாப்பிட ஆரம்பித்தாங்க, நல்லா தூங்குறாங்க. முக்கியமாக அவங்களோட வேலையை அவங்களே செஞ்சுக்கிறாங்க. இதுதான் பாலியேட்டிவ் கேரோட உண்மையான வெற்றி.